கந்த சஷ்டி கவசம் உருவான கதை உங்களுக்கு தெரியுமா? பாலதேவராய சுவாமிகள் தீவிரமான முருக பக்தர். ஒரு சமயம் அவருக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டது. எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவருடைய வயிற்றுவலி தீரவே இல்லை. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளானவர் கடல்ல விழுந்து தற்கொலை செய்யலாம் என்று திருச்செந்தூருக்கு வர்றாரு. அந்த நேரம் திருச்செந்தூர்ல கந்தசஷ்டி விழா ஆரம்பமாக இருக்கிறது. சரி, கந்தசஷ்டி விழா முடிந்ததும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. முதல் நாள் திருச்செந்தூர் கடல்ல நீராடிவிட்டு முருகப்பெருமானை தரிசித்து விட்டு கோவில் மண்டபத்தில் அமர்ந்து கண்களை மூடி தியானத்தில் இருக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் புரிந்ததோடு தனக்கான சஷ்டி கவசம் பாடும் திறமையும் அவருக்கு அளித்தார். அடுத்த நிமிடமே பாலதேவராய சுவாமிகள் மனதில் பக்தி வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடியது. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் என்று தொடங்கும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கான சஷ்டி கவசத்தை முதலாக எழுதி முடித்தார். அவரை வாட்டி வந்த வயிற்று வலி காணாமல் போனது.